வருகிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபுராவ் வழங்கிட கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடல் பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் இந்த சமீப காலமாக கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் தமிழகத்தில் இருந்து கடல் அட்டை, சமையல் மஞ்சள், வலி நிவாரணி மாத்திரைகள், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் படகில் இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகிறது. அதே போல் அங்கிருந்து குறிப்பாக இலங்கையில் இருந்து இந்த சர்வதேச கடல் எல்லை வழியாக தமிழகத்திற்குள் தங்கம் கடத்தி வரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று அதிகாலை புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி கடற்பகுதியில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தங்கம் கடத்த இருப்பதாக கடற்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை கடற்படையினர் அந்த கற்பிட்டி, புத்தளம் உள்ளிட்ட அந்த கடற்பகுதியில் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க போது இலங்கையைச் சேர்ந்த ஃபைபர் படகு ஒன்று இலங்கை கடற்படை கப்பலை பார்த்ததும் அங்கிருந்து வேகமாக செல்ல முயன்றுள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த இலங்கை கடற்படையினர் அந்த படகை மடக்கி பிடிக்க முயன்ற போது அந்த இலங்கை படகில் இருந்த மர்ம நபர்கள் ஒரு பார்சலை கடலில் வீசி உள்ளனர். இதனை அடுத்து அந்த படகை விரட்டி செல்ல போது அதை படகை பிடிக்க முடியவில்லை. இருப்பினும் இலங்கை கடற்படை வீரர்கள் மற்றும் அந்த கடற்படை வீரர்களில் இருக்கக்கூடிய ஸ்கூபா டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய கடலுக்கு அடியில் சென்று தேடக்கூடிய வீரர்களை பயன்படுத்தி அந்த பகுதியில் தொடர்ந்து நேற்று காலை முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து அந்த பகுதியில் கடலுக்கு அடியில் தேடுதல் வேட்டையை நடத்தினர். அப்போது ஒரு பார்சல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த பார்சலை எடுத்து சோதனை செய்த போது அந்த பார்சலில் சுமார் 4 கிலோ 700 கிராம் எடை கொண்ட தங்க கட்டிகள் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த தங்க கட்டிகளை கொழும்பில் இருக்கக்கூடிய சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த கடற்படையினர் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சந்தேகத்துக்கிடமாக இருவரை தேடி வருகின்றனர். மேலும் இந்த தங்கம் முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொண்டு வர இருந்தது தெரிய வந்ததாகவும் அந்த கடத்தல்காரர்களை விரைவில் கைது செய்வோம் எனவும் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி பிரபுராவ். காரைக்கால் 5 கண் மதகு பாலத்திற்கு வந்த காவிரி நீரை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி சிவா உள்ளிட்டோர் மலர்தூவி வரவேற்று பாசனத்திற்காக நீரை திறந்து வைத்தனர். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்கிட கேட்கலாம். ராஜ்மோகன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம். கல்லணையில் திறக்கப்பட்ட காவிரி நீரானது கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்திற்கு நேற்று நள்ளிரவு வந்தடைந்தது. இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர். சிவா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் நல்லம்பல் பகுதியில் உள்ள நூலாற்றின் 5 கண் மதகு வழியாக பாசனத்திற்காக காவிரி நீரை திறந்துவிட்டனர். சுமார் 1500 ஹெக்டேர் நிலப்பரப்பு இந்த தண்ணீர் திறப்பதால் பாசன வசதி பெறும் என்று கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜ்மோகன். இனி தமிழகத்தின் மற்ற இடங்களில் நடந்த சில நிகழ்வுகள் சுருக்கமாக உங்களுக்காக.